தொடர்ந்து தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே வந்து 2026 நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாசங்கள்ல தங்கம் விலை ஏறத் தொடங்கும். குரு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள், இல்லைன்னா இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இப்ப தீர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்துக்கு உங்களுடைய குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுல முதலீடுகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. திடீர்னு நீங்க பெரிய பணத்தை போட்டு அதை தொலைக்கிறதுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும். உலகெங்கும் வாழக்கூடிய வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரியில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகுறாரு. அதை தொடர்ந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்ய போகுது இப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வு. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பெரும் மாற்றங்களை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்ததா இருக்கு. எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றமோ பெரிய மாற்றமோ உருவாக்கி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவங்களுக்கு வாழ்க்கையில திடீர் உயர்வுகள் அல்லது தாழ்வுகள் இந்த மாதிரியான அமைப்புகளும் ஏற்படுது. ஸோ மொத்தத்துல இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் மீது என்ன விதமான தாக்கத்தை உருவாக்கி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பொதுவாக உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவான வகையில இப்ப வரக்கூடிய குரு பெயர்ச்சி நிறைய இந்த போர் பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் தணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதோட சேர்த்து நிறைய விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ்க்கு போகும். குரு ஒரு நீதிமானாகவும் ஒரு பெரிய முக்கியஸ்தராகவும் இருக்கிறதுனால, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறதுனால, மரியாதைக்குரிய நபராக இருக்கிறதுனால இந்த குரு நிறைய விஷயங்களை, அதாவது பல்வேறு காலங்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதற்கு முயற்சி பண்ணும். அதே சமயம் இந்த குரு ஒரு 3 விதமான செயல்பாடுகளை செய்ய போகுது. முதல் 6 மாசத்துக்கு கடகராசியிலையும், அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 மாசத்துக்கு சிம்ம ராசியிலையும் இருந்துட்டு மீண்டும் கடகராசிக்கே வந்துடும். அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்கள்ல என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கி தரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தா, தங்கம் விலை கட்டாயம் குறையும். தொடர்ந்து தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே வந்து 2026 நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாசங்கள்ல தங்கம் விலை ஏற தொடங்கும். அதே போல பெட்ரோலிய பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே ஒரு லாக்டவுன் போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், குரு பெயர்ச்சி நடந்ததும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி உலகம் ஸ்திரத்தன்மையோடு இயங்குவதற்கு ஒரு நல்லதொரு வழி செய்யும். நிறைய பொருட்களுடைய விலைகள் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆனா தங்கத்தின் விலை குறையத்தான் வாய்ப்பு உண்டாகும். நிறைய விஷயங்கள் புனரமைப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும், எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். இது என்னென்ன தொழிலுக்கு என்னென்ன விதமாக எப்படி எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இது வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நாம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேச ராசிக்கு 2026 புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமான காலகட்டம். இவ்வளவு நாளைக்கு இருந்து வந்த இந்த சொத்து தகராறு, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும். கல்வியில ஏதாவது தடை ஏற்பட்டிருந்தா இப்ப மாறப்போகுது. அதே போல உங்களுடைய சகோதரன் வகையில, சகோதரி வகையில ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தீரப்போகுது. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லாம போய் ஏதாவது வைத்தியம் கிடைக்காம ஒரு கொஞ்சம் தடுமாற்றங்கள் உருவாகி இருந்தா அதுவும் இப்ப மாறப்போகுது. அப்பாவுடைய உடல்நலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேசராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. போனதும் அவர் செய்யக்கூடிய முதல் வேலை, பழைய நிலங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாரு. இல்லைன்னா ஏற்கனவே
இருக்கிற வீட்டை வாங்கி இடிச்சிட்டு மறுபடியும் புது வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை உருவாக்கி தருவாரு. பணவரவுல பெரிய அளவுல குழப்பம் இருக்காது. இருந்தாலும் கால்ல மட்டும் அடிபடாம பாத்துக்குங்க. சுவாசம் சம்பந்தப்பட்ட சிக்கல் வராம பாத்துக்குங்க. இது போல வயிறு தொல்லை இல்லாம பாத்துக்குங்க. அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க. ஒரு சந்தோஷமான, அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பாக இந்த காலம் உங்களுக்கு அமையப் போகுது. குரு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ தொழில் ரீதியாக ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். குரு 4ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு எங்கேயாவது நீங்க வெளியூர் போவது, வெளிநாடு போவது, அது மட்டும் இல்லாம ஆம், ரொம்ப நாள்பட்ட நோய்களுக்கு நீங்க வைத்தியம் தேடிக்கிட்டு இருந்தா அதுவும் கிடைக்கும். குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவமானங்கள் மாறும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய நாள்பட்ட நோய்களுக்கு வைத்தியம் கிடைக்கும். நீங்க எங்கேயாவது வெளியூர் போகணும், கோவில்களுக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், இந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அந்த பிரச்சனைகள் அதுக்குரிய சரியான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு இடுப்புக்கு கீழே மலக்குடல் சார்ந்த ஏதாவது சிக்கல் இருந்தா அதுக்கு ஒரு சரியான வைத்தியம் கிடைக்கும். இன்னும் தொழில் ரீதியாக யார் யாருக்கு எது எதெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள், இல்லைன்னா இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இப்ப தீர்வு கிடைக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுடைய தொழில்ல ஒரு மிகப்பெரிய மேன்மை இருக்கும். நிறைய விஷயங்கள்ல எக்ஸ்பான்ஷன் பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தா அதை பத்தி செய்யலாம். இல்லைன்னா உங்க கம்பெனிகள்லயோ வேலை செய்யற இடத்துலயோ சில மாற்றங்கள் உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அதை பத்தியும் செய்யலாம், செய்து முடிக்கலாம். 12ஆம் இடத்துக்கு உங்களுடைய குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுல முதலீடுகள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. திடீர்னு நீங்க பெரிய பணத்தை போட்டு அதை தொலைக்கிறதுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உருவாகும். கிரிப்டோ கரன்சி, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துல உங்களை முதலீடு செய்ய சொல்லுவாங்க. இல்லைன்னா பெரிய சொத்துக்கள்ல முதலீடு செய்ய சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தவிர்த்துக்கலாம். வீடு கட்டுற யோகம் வந்திருக்குது. ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. திருமணத்திற்கு நீண்ட நாள் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரான டைம். உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயமும், உங்களுக்கு உங்கள் குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்களை செய்து தரணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை இந்த குரு உங்களுக்கு திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணி தருவார். 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷத்துல நவம்பர் மாசத்துக்கு மேல அதுக்குரிய அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை பிறப்புகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஐவிஎஃப் முயற்சி பண்றவங்களுக்கு இந்த முறை ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நல்லா இருக்கும். பண வரவுல ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் அமோகமா இருக்கும். பண வரவும் நல்லா இருக்கும். பணம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதே சமயம் நீங்க முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த காலகட்டம் கல்விக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். கவர்மெண்ட் வேலை எழுதுறவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுறவங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலமா தான் பார்க்கப்படுது. இன்னும் சில தொழில்கள், இயந்திர தொழில், பெரிய பெரிய லாரி வச்சு இயக்குறவங்க, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க, அது மட்டும் இல்லாம இராணுவம், காவல்துறை, சிறைச்சாலை, இது போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கோ இந்த காலம் நல்ல காலம் தான். இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுப்பாரு. திடீர்னு சட்ட சிக்கல்களை உருவாக்கி கொடுப்பாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேசராசிக்காரங்க வெளியூர் போறது, வெளிநாடு போறது, ப்ரமோஷன் வாங்கிக்கிட்டு வெளியே எங்கேயாவது போறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலம் ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கு. நெருப்பு வச்சு தொழில் செய்யற எல்லா மேசராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க. மேசராசிக்காரங்க பில்டிங் தொழில் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இருந்தாலும் விலைகள் திடீர்னு நீங்க தீர்மானிக்க முடியாத அளவுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனாலும் கூட தொழில் நல்லா இருக்கும். நீங்க நினைக்கிற எடுக்கிற வியாபாரம் வித்துரும். ரியல் எஸ்டேட்டும் சூப்பரா இருக்கும். டிரைவர், மெக்கானிக், அப்புறம் லேத்து பற்ற வச்சிருக்கிறவங்க, பில்டர்ஸ், ஆசாரி வேலை செய்யறவங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமா தான் இருக்கும். நிறைய சம்பாதிக்க முடியும். நிறைய ஊர் சுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வெளியூர் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட வெளியூர் போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாலும், அதே குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய விரயங்களையும் கொடுப்பாரு. இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய
இடைஞ்சல்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து வெளிவர்றதுக்கு வளர்பிறை பஞ்சமியும் அவிட்டம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில், வளர்பிறை பஞ்சமியும் அவிட்டம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் எந்த ஒரு முருகன் கோயிலுக்கு போனாலும் நல்லா இருக்கும். குறிப்பா மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல அப்படியே விலகிரும். திடீர்னு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறி உங்கள் வாழ்க்கையில ஒரு பொன்னான காலமாக இந்த காலம் அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.